6-7 அதிகாரம் முடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. நாளைய வகுப்புல மீண்டும் உங்களுக்கு தொடரும் போது குறைகள் எப்படி எல்லாம் படிக்கலாம், எப்படி நினைவாற்றலை வளர்த்து கொள்ளலாம், எப்படி குரல் எண்களை வச்சுக்கிறது அதெல்லாம் நான் சொல்லி தருவேன். ஏனென்றால் ஒரு வகுப்பு தொடர்ந்து ஆசிரியர் சொல்லிக்கிறதுனால நான் அதை சொல்ல நுண் பயிற்சி என்ற நுட்பத்தை மட்டும் இப்போ சொல்லியிருக்கிறேன். அதை கொண்டு நீங்க மேலே போயிடும். சரியா? ஒரு ரகசியம் இப்போ சொல்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு சொல்லாம நாளைக்கு சொல்லலாமா? நாளைக்கு சொல்லலாம். எத்தனை பேர் வேணுங்கிறீங்க? ஓ, எல்லாருமே வேணுமா? சரி, அந்த ஃபார்முலா மட்டும் சொல்ல எழுதிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் क्वेश्चन பேப்பர் முதல்ல கொடுத்தா நல்லா இருக்குமா? மார்க் நிறைய வாங்கலாமா? சரியா? p கியூப் r கியூப் முதல்ல r கியூப்ல தெரியுமா? ட்வைஸ் போனா என்னது? ட்வைஸ்னாக்க 2 தடவை, கியூப்னா 3 தடவை. சரியா? ஈஸ் அது முதல்ல c கியூப் இருக்கு. c இஸ் r 3 இருக்கு. 3க்கு நான் பார்க்குற மாதிரி சொல்லிடுறேன். அதை மட்டும் பார்த்து எழுதிக்கங்க. 3c 3r c cube is r cube. நீ இந்த 5th 6th 7th 8th 9th மட்டும் அல்ல, 10th 12th மட்டும் அல்ல, நீ காலேஜுக்கு போனாலும் எங்க போனாலும் எந்த பாடத்தை எடுத்து படித்தாலும் முழு மதிப்பெண் முழுமையாக பெறுவதற்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தினாலே போதும். இது திருக்குறள்ல கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்காதற்கு தகவல் சொல்லி 391வது குறள் இருக்குது. அதை நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதை மட்டும் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் சி கரெக்ட். சீக்கிரம் எழுதிங்க. கரெக்ட். ரெண்டாவது சி கிளியர். மூணாவது சி கம்ப்ளீட். கரெக்டா படிங்க, கிளியரா படிங்க. திருக்குறளுக்கு ஒட்டி வரும். சரியா? பாடத்துக்கும் ஒட்டி வரும். மேத்ஸா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் இதுதான் முக்கியம். அடுத்தது கம்ப்ளீட். முழுமையா படிங்க. நான் பாதி படிச்சுட்டு போதும் சார் அதான் நினைக்கூடாது. 100 மார்க் ஒரு சப்ஜெக்ட். குருவினா சிறுவினா நேர்வினா முழுசா படிச்சோம். அதுல முழுமையா படிச்சோம். சரி, முழுமை தான் எப்பவுமே இருக்கும். ஒரு கிணறு தாண்டுறேன், பாதி கிணறு தான் தாண்டிடுவேன் சார், என்னால முடியும்னா என்ன ஆகும்? கிணத்துக்குள்ள போய் வந்துடும். முழுமையா தாண்டணும். அதுக்கு பயிற்சி எடுக்கணும். சரி, அடுத்தது ஆர் ரீட். ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ரீட். ரீட் பண்ணுங்க படிச்சதை. அடுத்த ஆர் வந்து ரிவைஸ். ரிவிஷன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்த ஆர் வந்து ரீகால். நீங்க படிச்சதை ரீகால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மறந்துரு சொன்னா கூட மறக்க முடியாது. 1330 குறள் மணிகளும் உங்கள் உள்ளத்தில் இடம்பெறும். உங்கள் திறன்கள் வெளிப்படும். நீங்கள் எல்லாம் சாதனையாளர்கள் ஜொலிக்க போறீங்க. உங்கள் சாதனைகள் ஜொலிக்க மேன்மேலும் வளர இறை ஆற்றல் துணை புரியட்டும். இந்த ரூபி மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களும் மாட்சிமை மிக்க ஆர்வம் மிக்க ஆசிரியர் பெருமக்களும் அவர்களோடு சேர்ந்த குறள் ஆசான் நானும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மேன்மேலும் வாழ்க வளர்க. குறள் ஆசான் திருக்குறள் அன்பர் வாழ்த்துக்கள் தான். தாளாளர் திரு சுகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மிகப்பெரிய பேராசிரியர் எஸ்பிஆர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டு திருக்குறள் வந்து எத்தனை நாட்கள் எழுதியிருக்காருன்னு அவருக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் 50 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு போர்டில் வந்துட்டு ஒரு திருக்குறள் எழுதி தெளிவாக எழுதிடுவார். மிகப்பெரிய விஷயம். அவங்களுடைய அப்பா இறந்துட்டார் வந்தார். அப்பா கூட திருக்குறள் எழுதாமல் விடலை. அப்பா கூட அவர் வந்து திருக்குறள் எழுதாமல் விடலை. அந்த அளவுக்கு ஒரு முத்தமிழ் மேல அப்படி ஒரு தீராத ஒரு பாசம் காதல்னு சொல்றவருக்கு. ஏன்னா சொன்னா தமிழை வளர்த்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குறள் நெறி இருக்கு இல்லையா, ஒரு உலகம் அத்தனையும் வந்து கடவுள் வந்து 1330 குறளையும் கற்று வந்து அறிவை பெற்று வந்து வலுவன் கொடுத்து அவங்க
வந்திருக்காரு, நிறைய நாடுகளுக்கு போயிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. உயிர் மூச்சாவே அந்த குரல் பெரிய பரப்புன்னு சொல்லிட்டு, ஏன்னா உலகத்தினுடைய உயர்ந்த வேதமே திருக்குறள் தான். திருக்குறள் இன்னும் 1 கோடி வருஷம் கழிச்சு மனுஷன் பிறந்தாலும் அதுக்கு பொருந்தக்கூடிய கருத்துக்கள் அப்படியே இருக்கும். அது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் சரி. ஃபியூச்சர்ல ரோபோட் கூட திருக்குறள் பிழை இல்லாமல் சொல்லணும், பிழை இல்லாமல் எழுத போகுது. அது அந்த மாதிரி நிச்சயமா ரோபோட்டு மிக அழகா எங்க முத்தமிழ் அற்புத முப்பால் இருக்கு இல்லையா, அறுப்பா 10 அத்தனையுமே கற்றுட்டு கண்டிப்பா ரோபோட் வந்து உங்களோட போட்டி போட போகுது. செஸ் விளையாடுறீங்க கம்ப்யூட்டரோட, அந்த மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு நிகராக 1300 குரலை உங்களோட போட்டி போட சொல்ல போகுது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பேச்சு உள்ளது. எழுதும்போது 1330 சிற்பங்கள் செதுக்கிய கோபுரம் சொன்னீங்க. அவ்வளவு அப்புறம் சொல்லக்கூடிய சிற்பங்கள் வந்து செதுக்கி கோபுரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு சிற்பத்தினுடைய அழகத்தை ஒரு விவரிச்சிருக்காரு மாணவர்கள். பார்த்தீங்க இல்லையா? தமிழ் சொல்றது, சூரியனோட தமிழ் தெளிவாக சொல்றது அப்படி கிடையாது. மொழியினுடைய மேன்மை என்ன, மொழியினுடைய இனிமை என்ன, மொழியினுடைய ஆயுதம் என்ன, அந்த அளவுக்கு ஒரு மொழியை கற்றுணரும் போது நம்முடைய வில் பவர் என்ன இருக்கு, பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், ஸ்பீச் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கும், தனியாக சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அந்த 100ல இருந்து ஆரம்பிச்சார் இல்லையா? இதுதான் வார்த்தை விளையாட்டு. தமிழுக்கு உண்டான சிறப்பு மிக முக்கியம். அவரை எழுத்து நின்று கனவளை மூலம் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கணம், வித்தியாசமான கணம். வரைக்கும் எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டேஷன் தான், புரியுது இல்லையா? இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸுங்கிறது நாலேஜ் ஓரியன்டேஷன். தமிழ் மொழியை மட்டுமல்ல, எந்த வாய்ப்பு கிடைச்சி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செஷன் பண்ணுறோம். தமிழ் செஷனோ, இங்கிலீஷோ, சயின்ஸோ, மேத்தமெட்டிக்ஸோ, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஒரு நாலேஜ் கல்ச்சர் பண்ணுறதுக்காக, புரியுது இல்லையா? அப்போ ஒரே நேரத்தில் வந்து ஒரு 8 செயல் செய்கிறது, 10 செயலை அப்சர்வ் பண்ணுறது, 16 இந்த மாதிரி செய்ய முடியுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஐம்புலங்களும் அற்புதமாக இருக்குது. நம்ம செய்ய முடியாத கண்டிருந்தவர்கள் தான் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ கூட சேலத்தில் ஒத்துருக்கிறாரு. ஏன்னா ஒரே டைமில் இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் பியூசி படிக்கும்போது, +2 படிக்கும்போது காலேஜில் போகலாம், வராரு, கண்டிருந்து வராரு. எப்படி நடக்குதுன்னு சொல்ல அந்த செஷன் வந்துட்டு அவர் நிற்கிறாரு. இந்த திருக்குறள் சொன்னார், இந்த அதிகாரம் இந்த குரல் சொல்கிற உடனே சொன்னார். அடுத்து ஒரு பெல் அடிக்குது, கூட இருக்கிற ஒரு பூ எடுத்து தொட்டு வைக்கிறாரு. அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட், சார் நம்ம இந்தியாவோட கேப்டன், இப்படி வரிசையாக வந்து ஒரு 10 விதமான கேள்விகள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 1 மணி நேரம் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 10 விதமான வெரைட்டிஸு. எதுவுமே அன்றைக்கி கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, கையில் எதுவுமே எந்த நோட் பண்ணுறது கிடையாது. எல்லாம் முடித்த பின்னாடி கன்சல்டேட் பண்ணி சொல்கிறாரு, நான் இத்தனை திருக்குறள் சொல்லியிருக்கிறேன். திருக்குறள் சொல்கிறார், இந்த அதிகாரத்தை நம்ம சுருக்கம் சொல்லியிருக்கிறேன், இத்தனை பூ என்னை தொட்டு வச்சிருக்கிறாங்க, இத்தனை மணியோசை கேட்டு இருக்குது. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸோட இத்தனை கூட்டல் கெடுக்கல் பெருக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். அவருடைய பவர் பார்த்துட்டீங்க இல்லையா? அதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா, கம்ப்யூட்டர் இருக்கா? மனித முறையை முடிச்சது எதுவுமே கிடையாது. அதை ஷார்ப் பண்ண தான் சார் வந்தார். இன்னைக்கு மொழியினுடைய ஒளி எடுத்து அறிவிச்சதுக்கு வந்திருக்காரு. சாரு கை தட்டிட்டு சந்தோஷமா தேங்க்யூ சார் சொல்லுங்க.